ஓகே. ஹாய் கைஸ், இந்த செஷன்ல வந்து ஆரக்கிள் குரூப் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன் வரைக்கும் நம்ம சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் கவர் பண்ணியிருந்தோம். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ல நியர்லி 7 டாபிக்ஸ். இந்த 7 டாபிக்ஸ்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனையும் பார்ப்போம். கேஸ் ஃபங்க்ஷன்ல 3 ஃபங்க்ஷன், கேரக்டர் மேனிபுலேஷன்ல நியர்லி 11 ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி டேட் ஃபங்க்ஷன், நம்பர் ஃபங்க்ஷன், ஜெனரல் ஃபங்க்ஷன், நல் ஃபங்க்ஷன், டைப் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு மொத்தம் 7 ஃபங்க்ஷன் பார்த்தோம். சிமிலர்லி குரூப் ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் வந்து ஒரு டேபிள்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ரோ ஆஃப் ரெக்கார்டை ப்ராசஸ் பண்ணும். ஒரு ரோவா ப்ராசஸ் பண்ணும். அந்த ரோவோட அவுட்புட்டை அதுக்கு பக்கத்துல பிரிண்ட் பண்ணும். ஒரு ரோக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். அதைத்தான் நம்ம சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் சொல்றோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் குரூப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குரூப்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? ஓகே, இந்த ஓகே, இப்போ இந்த செஷன் எடுத்துக்கோங்க. இந்த செஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலம்ல இருந்து 3 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் நீங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி சவுத் ரீஜியனா, சவுத் ரீஜியன்ல இருந்து மொத்தம் ஒரு சாரி, சேலம்ல இருந்து 2 பேர், சவுத்ல இருந்து ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? 3 + 2. ஓகே, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ ஒருத்தரும் ஒரு குரூப். இப்ப சவுத்ல இருந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 பேர். சேலம்ல இருந்து எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க? இவங்க 2 பேரும் தனித்தனி குரூப் இல்ல. எதை வச்சு குரூப் பண்ணா இவங்க தனித்தனியா குரூப் ஆகுறாங்க? ஊர் பேரை வச்சு குரூப் பண்ணா தனித்தனியா ஆகுறாங்க. மத்தபடி ஜாக்கோ ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்ட் எல்லாம் குரூப் பண்ண முடியாது. ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு நம்ம செக் பண்ணும்போது 2 குரூப்பா பிரிறாங்க. கரெக்டா? சோ இதத்தான் வந்து நம்ம குரூப்பிங்னு சொல்லுவோம். சரியா? குரூப் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும்னா செட் ஆஃப் ரோஸை ப்ராசஸ் பண்ணும். அது எப்படி நம்ம பார்ப்போம். ஒரு குரூப் ஆஃப் ரோஸை வந்து ப்ராசஸ் பண்ணி சிங்கிள் ரோல அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க 5 பேரோட ரெக்கார்டு இந்த ஒரு டேபிள் இருக்குன்னா, உங்க 5 பேரோட ரெக்கார்டை உங்களோட சிட்டி, உங்களோட டிஸ்ட்ரிக்ட வச்சு நான் குரூப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 ரோ தான் அவுட்புட்டா வரும். எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடி 3 பேரு, சேலம் 2 பேருன்ட்டு வரும். புரியுதா? சோ இது ஒரு பேசிக் ஓவர்வியூ தான் கொடுக்குறேன். இதை பத்தி நம்ம கொஞ்சம் இன்டெப்தா பார்ப்போம். சரி, இதுல மொத்தம் 5 ஃபங்க்ஷன் இருக்கு குரூப் ஃபங்க்ஷன்ல. மின், மேக்ஸ், சம், ஆவரேஜ் அண்ட் தென் கவுண்ட். மின்னா என்ன? மினிமம், மேக்சிமம், சம், ஆவரேஜ், கவுண்ட். இது எல்லாமே பாக்குறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இருக்கா? ஓகே, இதத்தான் வந்து நம்ம குரூப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்றோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, சிமிலர் செட் ஆஃப் records can be grouped into single row. ஓகே, இன்னொரு பாயிண்ட் எப்படி சொல்லலாம்னா, group of records in single rows. Yes, group of records will be processed and print single row output for each group. இதுல குரூப் ஃபங்க்ஷன்ல இது எல்லாமே குரூப் ஃபங்க்ஷன். மின், மேக்ஸ், மின்னா மினிமம், மேக்சிமம், சம், ஆவரேஜ், கவுண்ட். மினிமம்னா என்ன? இருக்கிறதுல சின்ன வேல்யூ. கரெக்டா? மேக்சிமம்னா இருக்கிறதுல பெரிய வேல்யூ. சம்னா எல்லாத்தையும் கூட்டி வர்ற வேல்யூ. ஆவரேஜ்னா
அவரேஜ் ஆவரேஜ்னா அந்த ஓகே, இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட்ல நீங்க 50 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஆமா 5யும் இது பண்ணி டிவைட் பண்ணி 5 போட்டு அந்த ஆவரேஜ் வரும். 5யும் கூட்டி 5ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஆவரேஜ். ஓகே, இது ஆவரேஜ். அண்ட் தென் கவுண்ட்னா எண்ணுறது, எத்தனை இருக்குன்னு சொல்லி, எத்தனை ரோ இருக்குன்னு சொல்லி எண்ணுறது. ஸோ இந்த 5 ஃபங்க்ஷனை பத்தி தான் நம்ம இப்போ படிக்கணும். சரி, குரூப் ஃபங்க்ஷனை பத்தி நீங்க நோட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். பட் இப்போதைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள போவோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மின்னுங்கிற ஃபங்க்ஷனை பத்தி பார்ப்போம். ஒரு சிம்பிள் கொரி எழுதிடுவோம். சரி, இப்போ எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்க ஆல் காலம் இன்ஃபர்மேஷன் நான் ரிட்ரைவ் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு காமன் காலம் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலம் பாருங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில 90 டிபார்ட்மெண்ட் ஐடியில ஒரு 3 பேர் இருக்காங்க. 60ங்கிறதுல வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. சோ இந்த 5 பேர்ல யாரு மினிமம் சேலரி வாங்குறா, இல்ல அந்த 5 பேர்ல இருக்கிறதுல யாரு மேக்சிமம் சேலரி வாங்குறாங்க, இல்ல இந்த 5 பேரோட ஒட்டுமொத்த சேலரி எவ்வளவு, அதுக்கு சம் ஆஃப் சேலரி. அண்ட் தென் இந்த 5 பேரோட ஆவரேஜ் சேலரி என்ன, ஒருத்தர் 10,000 வாங்குவாரு, ஒருத்தர் 20,000 வாங்குவாரு. பட் 10,000 20,000 சொல்லும் போது ஆவரேஜ் சேலரி எது? 15,000. கரெக்டா? சரி, அதே மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கிறது நம்ம பார்க்கலாம். 6 ரோஸ் இருக்கா, 6 ரோஸ்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், குரூப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். சரி, இப்போ குரூப் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நான் யூஸ் பண்றேன். குரூப் ஃபங்க்ஷனுக்கு குரூப் பை அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், குரூப் பை கிளாஸ். அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம குரூப் ஃபங்க்ஷன் மெஜாரிட்டியா நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு மின்னுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இந்த மின்னுங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஆஃப் தி குரூப் ஃபங்க்ஷன். இதுக்கு எத்தனை ஆர்குமெண்ட்னா ஒரு ஆர்குமெண்ட் தான். ஓகே. இந்த மின்னுங்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிடையாது, இந்த 5 ஃபங்க்ஷனுக்குமே ஒரே ஆர்குமெண்ட் தான், சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ மினிமம் ஆஃப் சேலரி சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ணணும் நான் இதுக்கு சொல்லியிருக்கேன் அந்த குறியில? இல்ல ப்ரோ, அதான் சொல்லல. எனக்கு மினிமம் சேலரியை கண்டுபிடின்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனா எந்த குரூப்பை பேஸ் பண்ணி ஒரு குரூப்ல இருக்க மினிமம் சேலரி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லல. ஓகே, நான் இப்படி ஒரு கொரி எழுதி இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு 2100ன்னு ஒரு ஆன்சர் வருது. ஓகே, இந்த 2100ங்கிற ஆன்சர் எதனால வருது அப்படின்னா, சேலரி பார்த்து இருக்கிற 107 சேலரி ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல நம்ம கம்மியான சேலரி, அந்த 107 ரோவையும் ப்ராசஸ் பண்ணி இப்ப இந்த 107 சேலரி நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். இதுல பாருங்க, இருக்கிறதே மினிமம் சேலரி எது? 2100. ஏன்னா நான் ஆர்டர் பை சேலரி கொடுத்துருக்கேன். ஆர்டர் பை சேலரி அசெண்டிங் தான் இங்க இருக்குன்னு அர்த்தம். ஆர்டர் பை சேலரி அசெண்டிங்னா மினிமம் சேலரி எதுவோ அதான் ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் ரோல. சோ 2100 தான் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. சோ மினிமம் சேலரி எது இந்த டேபிள் லெவல்ல? டேபிள்ல இருக்க 107 எம்ப்ளாயியோட ரெக்கார்ட்ல இருக்கிறதுலே கம்மியான சேலரி வாங்கக்கூடிய ரெக்கார்டு எந்த ரெக்கார்டுனா இந்த ரெக்கார்டு 2100 அப்படிங்கிற சேலரி வாங்கக்கூடிய எம்ப்ளாயியோட ரெக்கார்டு. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல நான் ரிட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். மினிமம் சேலரின்னு மட்டும் நான் பாஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணுது, என்டையர் டேபிள செக் பண்ணுது. கரெக்டா? இந்த 107 ரோவையும் செக் பண்ணி அந்த 107 சேலரியில எது இருக்கிறதுலே மினிமம் சேலரி அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணுது. இந்த இடத்துல நான் இன்னும் இந்த குரூப் பை அப்படிங்கிற கிளாஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். கிளாஸ்னா என்ன? செலக்ட் கிளாஸ், ஃப்ரம் கிளாஸ், இந்த ஆர்டர் பை கிளாஸ், இது மாதிரி குரூப் பையும் ஒரு கிளாஸ். குரூப் பை கிளாஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கொரியில குரூப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த குரூப் பைங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நான் குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன்.
ஆனாலும் எனக்கு குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன், குரூப் பை கிளாஸ் நான் யூஸ் பண்ணல. இருந்தாலும் எனக்கு இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா என்ன ரிசல்ட் வருது, ஒரு குரூப்பா செக் பண்ணாம என்டையர் டேபிளையும் செக் பண்ணுது. இதோட வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப மினிமம் சேலரி எப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் சேலரி எப்படின்னு பார்ப்போம். செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். அகைன் சொல்றேன், இதுக்கு சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் உள்ள பாஸ் பண்ணணும். சேலரி கமா அப்படிலாம் போட்டு பாஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே குரூப் ஃபங்க்ஷனுக்கு சிங்கிள் ஆர்குமெண்ட் தான் உள்ள அலௌடு. சேலரி கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா இப்படிலாம் போட்டுட்டு இருக்க கூடாது. சரி, இப்போ மேக்ஸ் ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். குரூப் பை கிளாஸ் கொடுக்காதனால எனக்கு என்ன பண்ணிருக்கு, ஃபுல் டேபிளையும் ஸ்கேன் பண்ணிட்டு, அதாவது முழு டேபிளையுமே ஒரு குரூப்பா எடுத்துக்கிச்சு. புரியுதா? ஃபுல் டேபிள்ல இருக்க ரெக்கார்ட்ஸையும் ஒரு குரூப்பா எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிறதுலயே மேக்ஸிமம் சேலரி எதுன்னு எடுத்துட்டு வந்திருக்கு. புரியுதா? சரி, ஓகே. மேக்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆவரேஜ். ஆவரேஜ் சேலரினா என்ன? அந்த 107 சேலரியும் கூட்டி 107ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் ஆவரேஜ் சேலரி. இதுதான் இப்ப ஆவரேஜ் சேலரி 6461 ரூபாய். சரி, இதை நம்ம எப்படி கிராஸ் செக் பண்ணலாம்னு பார்ப்போம். 6461 ரூபாய். இந்த 0.83 எல்லாம் விட்டு பண்ணேன். சரி, ஓகே, 0.83 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி, இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம இது பண்ணல, என்னன்னா சம்ங்கிற ஃபங்க்ஷன் இடையில சொன்னோம்ல. சம் அப்படின்னா என்ன? ஒட்டுமொத்தமா இருக்குதுன்னு சொல்லுவோம், கரெக்டா? மொத்தமாக அப்படின்னு சொல்லி தமிழ்ல மீனிங், ஒட்டுமொத்தமான மீனிங். அப்போ சேலரிய சம் பண்ணோம்னா 107 எம்ப்ளாயோட சேலரியும் கூட்டுனா என்ன வேல்யூ வருதுங்கிறதான் இந்த சம்ங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ செக் பண்ணி பாக்குறோம். இதுதான் ரிசல்ட். 6,91,416. சரி, இப்போ நமக்கு இந்த ஆவரேஜ் சேலரி கரெக்டா தான் வந்திருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணலாம்? மாட் யூஸ் பண்ணி இத இல்ல மாட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆவரேஜ் சேலரியோட 107 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு சம் ஆஃப் சேலரி கிடைக்குமா? சம் ஆஃப் சேலரி வரும். இதை நம்ம செக் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபங்க்ஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும், கரெக்டா? சரி, 6,91,415 சரி, ஓகே, இது ஆவரேஜா நெருக்கி வந்துருச்சு. ஏன்னா இதுல டெசிமல் வேல்யூஸ் நிறைய இருந்துச்சு, நம்ம அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். சரிதானே? சோ நமக்கு ரிசல்ட் சேமா தான் வருது. ஓகே, சோ இந்த ஆவரேஜ்ங்கிற ஃபங்க்ஷனும் சம்ங்கிற ஃபங்க்ஷனும் கரெக்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. மினிமம் மேக்ஸிமம்ங்கிற ஃபங்க்ஷன் நம்மளே வேலிடேட் பண்ணிட்டு அது கரெக்டா தான் ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த ஃபங்க்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் சொல்லணும்? கவுண்ட்ங்கிற ஃபங்க்ஷன் சொல்லணும். கவுண்ட். இந்த இடத்துல எந்த காலம் வேணாலும் பாஸ் பண்ணலாம். கவுண்ட்னா என்னன்னா எண்ணும், எத்தனை ரோ ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணும், 1 by 1 எண்ணும். இதுல நீங்க சேலரி கொடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தாலும் சரி, எதை கொடுத்தாலும் அதுல எத்தனை ரோ இருக்குன்னு மட்டும் கவுண்ட் பண்ணும். இப்போ எனக்கு 107 ரோஸ் இருக்குன்னு சொல்லி வந்துருச்சு. இந்த இடத்துல நான் இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி போடுறேன். எல்லாத்துக்குமே 107 தான். வெயிட், டிபார்ட்மெண்ட் ஐடி போறேன், எனக்கு 106 வருது. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா நல்ல இது கவுண்ட் பண்ணாது, நல் ரோஸ் இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணாது. இப்ப டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பதிலா கமிஷன் பர்சன்டேஜ் போடுறேன். இப்ப அதுல நிறைய குறையும். கமிஷன் பர்சன்டேஜ் போடுறேன். கமிஷன் பர்சன்டேஜ் நாட் நல் வேல்யூஸ் 35 ரோவுக்கு தான் இருக்கு.
கரெக்டா? ஓகே சரி. ப்ரோ. இது வந்து என்ன பண்ணும்? ப்ரோ இந்த குரூப் 35 ஃபங்க்ஷன்ஸ் இது வேல்யூஸ் தான் கால்குலேட் இருக்காமா. 35 ரோவுக்கு மட்டும் தான் கமிஷன் பர்சன்டேஜ் இருக்கு. அதையும் செக் பண்ணிடலாமா? ப்ரோ டுவெல் கொடுத்துருக்கோம். மாத்தி கொடுத்தேன். எனக்கு 35 ரூபா ரெக்கார்ட் அவுட் வந்திருக்கா? இந்த 35 எம்ப்ளாயிஸுக்கு மட்டும் தான் கமிஷன் பர்சன்டேஜ் நாட் நல்லா இருக்கு. ஸோ இந்த குரூப் ஃபங்க்ஷன் எதுவுமே எதை கன்சிடர் பண்ணாதுன்னா நல் வேல்யூஸை கன்சிடர் பண்ணாது. ஓகே, யூஸ்வலா நீங்க கவுண்ட் ஆஃப் சேலரின்னு கொடுத்தீங்கன்னா 107 வருது. ஏன்னா எந்த எம்ப்ளாய்க்குமே சேலரி வந்து நல் கிடையாது இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா டிபார்ட்மெண்ட் ஐடியா கொடுத்தாலோ இல்ல கமிஷன் பர்சன்டேஜ் கொடுத்தாலோ உங்களுக்கு நல் வரும். என்ன காரணம்? அதுல எல்லாம் சரி கவுண்ட் குறையும். என்ன காரணம்? இதுல எல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கு. குரூப் ஃபங்க்ஷன் நல் வேல்யூஸை கன்சிடர் பண்ணாது. ஓகே, சரி. இப்போ வந்து டேபிள் லெவல்ல தான் நம்ம பண்ணிருக்கோம். இது எல்லாமே ஒரு டேபிள் லெவல்ல தான் குரூப் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் குரூப், அதாவது இந்த 80ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில இருக்கிறதுல மேக்ஸிமம் சேலரி யாரோடது, மினிமம் சேலரி யாரோடது, சம்திங் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்புக்கும் கண்டுபிடிக்கணும்னா என்னோட கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? இப்போ குரூப் பை பண்ணணும் ப்ரோ. குரூப் பைங்கிற கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குரூப் பை கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருக்க 107 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? 107 ரோஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இது எல்லாமே ஒரு ஒரு குரூப்பா பிரியும். இந்த இடத்துல குரூப் பை கிளாஸ் எப்படி போடணும்னு நான் சொல்றேன். நீங்க குரூப் பை கிளாஸ் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் செலக்ட் கிளாஸ் இருக்கணும், அடுத்து ஃப்ரம் கிளாஸ், அடுத்து வேர் கிளாஸ், அதுக்கு அடுத்து தான் குரூப் பை கிளாஸ் வரணும். வேர் கிளாஸ்க்கு அடுத்து. ஒருவேளை உங்களுக்கு வேர் கிளாஸ் எதுவுமே இல்லைங்கிற பட்சத்துல நீங்க டைரக்டாவே இந்த இடத்துல குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணலாம். வேர் கிளாஸ் இருந்துச்சுன்னா வேர் கிளாஸ்க்கு அடுத்து தான் வரணும். சரியா? சரி, இப்ப வேர் கிளாஸ் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போறதுல அதனால டைரக்டா நான் குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்றேன். குரூப் பை சரி, நான் ஏதாவது ஒரு இதை சொல்லணும், காலம் நேம் சொல்லணும். எதை பேஸ் பண்ணி குரூப் பை பண்ணணுங்கிற விஷயத்த நான் சொல்லணும்ல. இப்போ இந்த இடத்துல நான் டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு நான் சொல்றேன். குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான் இதோட சின்டாக்ஸ். சரியா? செக் பண்ணலாம். இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடி வரும்ல ப்ரோ? வரும். வேர் கிளாஸ் கம்பல்சரி நம்ம போடணும். பட் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நான் அது போட முடியும். சரி சரி. சரி, நீங்க இதுல பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி நம்ம குரூப் பண்றோம். கரெக்டா? ஆமா ஆமா. இப்போ என்ன கேட்டிருக்கோம்? மினிமம் சேலரி கேட்டிருக்கோம், டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டிருக்கோம். சோ இந்த சென்ஸ் 100ங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதே மினிமம் சேலரி என்ன சேலரி? ஓ 30ல இது அப்படி வருது. 30ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில இருக்கிறதே மினிமம் சேலரினா 2500 ரூபாய். அந்த மாதிரி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடியில இருக்கிற மினிமம் சேலரி என்னன்னு பிரிண்ட் பண்ணிருக்கு. இது புரிஞ்சுதா? சரி, ஓகே. அப்படியே மேக்ஸிமம் சேலரி ஸோ 100ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில மினிமம் சேலரி வாங்குற எம்ப்ளாயோட சேலரி 6900 ரூபாய். மேக்சிமம் சேலரி வாங்குற எம்ப்ளாயோட சேலரி 12008 ரூபாய். இது புரிஞ்சுதா? எதனால இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் ஐடின்னு கொடுத்துருக்கோம்? ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் தான் நம்ம குரூப் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு பார்க்கும்போது தெரியணும்ல எந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில இருக்கிறவங்களோட மினிமம் சேலரி இது, மேக்ஸிமம் சேலரி இதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நம்ம வந்து டிஸ்பிளேல டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுத்துருக்கோம்.
இது கொடுக்கலன்னா என்ன ஆகும்? வெறும் மினிமம் சேலரின்னு சொல்லி ஒரு 12 ரூபா, மேக்ஸிமம் சேலரின்னு சொல்லிட்டு ஒரு 12 ரூபா பிரிண்ட் ஆகும். யாரோட எந்த டிபார்ட்மெண்ட்டோட மினிமம் சேலரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இல்ல முடியாது. ஸோ அப்படி பண்றது நமக்கு யூஸ்லெஸ். அதை வச்சு நம்ம எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பண்ண முடியாது. ம். சரி, இப்போதான் குரூப் பை குரூப் பைல டிபார்ட்மெண்ட் ஐடியா பாஸ் பண்ணது மூலமா என்ன நடந்துச்சு? அந்த 107 107 இதை ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குல்ல, ஃபில்டர் பண்ணி 12 கொண்டு வந்துருச்சு. அந்த ஃபில்டர் 100 பண்ணல, குரூப் பண்ணிருக்கு. அதான் குரூப் பண்ணிருக்கு. மொத்தம் 12 குரூப் தான் அதுல இருக்கு. அதான் 10ல 107 ஆரம்பிச்சு மாறி இருக்கு. அங்க அந்த 107 100 வந்து 10 தடவை இருக்கலாம், 30 வந்து 20 தடவை இருக்கலாம், அந்த மாதிரி. அது எத்தனை தடவை வேணாலும் இருக்கலாம். ஸோ குரூப் ஃபங்க்ஷன் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியா பாஸ் பண்ணனால 12 குரூப்பா டிஸ்பிளே ஆயிருக்கு. வேற ஏதாவது ஒரு காலமா பேஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அதை பேஸ் பண்ணி குரூப் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரோஸ் கூட வரலாம். சரியா? ஆனது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க குரூப் பை கிளாஸ்ல என்ன காலம் கொடுக்குறீங்களோ, இப்ப டிபார்ட்மெண்ட் ஐடின்னு குரூப் பைல வந்து அந்த காலம் நேம் கொடுத்துருக்கேன். டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி குரூப் பண்ணுன்னு சொல்லி அதைத்தான் நான் செலக்ட்லயே கொடுத்துருக்கேன். ஓகே, அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் காலம் நீங்க டிஸ்பிளேல கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அதை கொடுக்க முடியும். புரிஞ்சுதா? இப்ப இந்த இடத்துல நான் சேலரிங்கிற காலம் கொடுத்துருக்கேன், ஆனா அது குரூப் பைல இல்ல. அப்படி இல்லாத பட்சத்துல என்ன இருக்கு? நம்ம குரூப் பை இப்போ குரூப் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம். இதை சிம்பிளி நம்ம சேலரின்னு கொடுத்தோம்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணுவோம். இப்போ நான் குரூப் ஃபங்க்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணாம சிம்பிளி சேலரின்னு மட்டும் பாஸ் பண்றேன். என்ன நடக்குதுன்னு போதும். என்ன சொல்லுது? நாட் அ குரூப் பை எக்ஸ்பிரஷன். எதனால இது எரர் த்ரோ பண்ணுதுன்னா, நம்ம எதுவுமே கொடுக்கல. நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியா வச்சு தான் குரூப் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடியா வச்சு அதுல இருக்கிறதே மினிமம் எது, அதுல இருக்கிறதே மேக்ஸிமம் எதுன்னு மட்டும்தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர, சேலரின்னு சிம்பிளி கொடுத்தோம்னா என்ன ஆகுது? 107 ரெக்கார்டே பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்ல. அப்ப இது இந்த இடத்துல கரெக்டா இருக்குமா? இல்ல, ஆவரேஜ் கூட கொடுக்கலாம், கவுண்ட் கூட கொடுக்கலாம், ஆனா இது கொடுக்க முடியாது. இது கொடுக்க முடியாது. சோ இந்த பேசிக்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு கொரி எழுதும் போது இந்த மாதிரி தப்புகள் எல்லாம் பண்ணக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் அப்படியே ஆவரேஜ் சேலரி பார்ப்போம். ஆல்சோ கவுண்ட் ஆஃப் சேலரி. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்க ஆவரேஜ் சேலரி. ஓகே, இது வந்து கவுண்ட் ஆஃப் சேலரி. ஓகே, இப்போ ஆவரேஜ் சேலரியும் கவுண்ட் ஆஃப் சேலரியும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? சம் கிடைச்சிரும். சம் ஆஃப் சேலரி கிடைச்சிரும். நம்ம சம் ஆஃப் சேலரி இந்த இடத்துல நம்ம கொடுக்கல, சோ கொடுத்துரும். சம் ஆஃப் டிபார்ட்மெண்ட் 100க்குள்ள சேலரி கிடைச்சிரும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டானதும் கிடைச்சிரும். சரி, ஓகேப்பா. இப்ப இதுல பாருங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல வந்து மொத்தம் 6 ரோ இருந்திருக்கு. அதான அர்த்தம்? ஆமா ஆமா ஆமா. அந்த 6 ரோல இருக்கிறதே மினிமம் சேலரி 6900, இருக்கிறதுலே மேக்ஸிமம் சேலரி 12008. அந்த 6 பேரோட சேலரியும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது சம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 51,608. ஆவரேஜ் சேலரி 8,601. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இந்த ரிசல்ட்ல? இல்ல ப்ரோ. இந்த கொரி நம்ம எப்படி எழுதிருக்கோம் அதுலதான் டவுட் இருக்கா? இல்ல இல்ல ப்ரோ. சரி, இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. சரி, இப்போ இதுலயே பாத்துருங்க. இப்போ எனக்கு இந்த சம் ஆஃப் சேலரி கரெக்டா தான் பிரிண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். நான் ஆல்ரெடி இங்க உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதையே இந்த கொரியில நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? எனக்கு இன்னொரு ரோ பிரிண்ட் ஆகணும்ப்பா. இன்னொரு ரோ பிரிண்ட் ஆகணும். அது வந்து இந்த சம் ஆஃப் சேலரிங்கிற காலம் கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணணும். இந்த இடத்துல இன்னொரு காலம் நான் பிரிண்ட் பண்ண போறேன்.
நம்ம என்ன சொன்னோம் இந்த இடத்துல? ஆவரேஜ் சேலரியோட கவுண்ட் ஆஃப் சேலரியை Bro, வந்து அதான் count மல்டிப்ளை of பண்ணா salary. நமக்கு சம் கிடைச்சிரும்னு சொன்னோம். அதான் bro 8600 ஒன்னையும் ஆவரேஜ் சேலரியும் கவுண்டர் சேலரியும் மல்டிப்ளை பண்ணணும் bro. மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ஒரு ரோக்கும் பண்ணணும். எப்படி பண்றது? குரூப் ஐ வச்சா bro. ஒரு கமா கொடுக்குறேன். கமா கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இன்னொரு டிஸ்பிளே ஃபீல்ட் ஆட் பண்ண போறேன்னு அர்த்தம். ஆமா 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 ப்ரோ. ஓகே, அண்ட் தென் ஆவரேஜ் சேலரியும் கவுண்ட் ஆஃப் சேலரியும் பேஸ் பண்ணிட்டு இந்த நடுவில் இருக்க கமாவை எடுத்துட்டு மல்டிப்ளை கொடுக்கும். மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே. இதுக்கு நம்ம அலியாஸ் நேமும் செட் பண்ணிக்கலாமா ப்ரோ? அலியாஸ் நேம் செட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே அலியாஸ் நேம் செட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப பாருங்க இது மேட்ச் ஆகுதா? ஓகே bro. சம் ஆஃப் சேலரி கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா? சரி, இது மூலமா தான் இந்த ஆவரேஜ் சேலரி இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான்ப்பா. சம் மேக்ஸ்னா என்ன, ஆவரேஜ்னா என்ன, ஆவரேஜ் சேலரியும் கவுண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு சம் கிடைக்கும். இதெல்லாம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இது உங்களுக்கு இருக்கணும். சரியா? சரி. ப்ரோ இப்ப டிபார்ட்மெண்ட் ஐடி 100ல இருக்கிறவங்க குரூப் பை மட்டும் என்ன வேற கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். வேர் கிளாஸ் யூஸ். ஓகே, அதுக்கு போவோம். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வேர் கிளாஸ் யூஸ் பண்ணல. அதாவது வேர் கிளாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டேட்டாவை ஃபில்டர் பண்ண யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? ஆமா bro. ஆனா இப்ப இந்த இடத்துல நம்ம வேர் கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, குரூப் பை கிளாஸ் மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதனால என்ன பண்ணுது, இந்த டேபிள் எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியா வச்சு எவ்வளவு ரோஸ் நம்மளால குரூப் பை பண்ண முடியுமோ அத்தனை ரோஸ் குரூப் பை ஆயிருந்திருக்கு. இந்த சென்ஸ் 12 ரோஸ் வந்து குரூப் ஆயிருக்கு. 12 குரூப் நம்ம ஃபைன் பண்ணிருக்கோம். அதுல நல்லுங்கிறது ஒரு குரூப். ஓகே, இதையும் நீங்க மறந்துடக்கூடாது. நல்லுங்கிறது ஒரு குரூப். இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து இந்த கவுண்ட் ஆவரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் நல்லா ஒமிட் பண்ணும். பட் இந்த குரூப் பை கிளாஸ் வந்து உங்க ஒமிட் பண்ணாது. சரியா? சரி, நெக்ஸ்ட் இப்போ இதுல என்ன ஒரு நீடுனா, எனக்கு 10 and 20 இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஐடியாவோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வந்தா போதும், மற்றதெல்லாம் தேவையில்ல. என்ன பண்ணலாம்? வேர் கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ வேர் கிளாஸ் எங்க இருக்கணும்? ஃப்ரம்க்கு அடுத்து இருக்கணும், குரூப் பை கிளாஸுக்கு முன்னாடி இருக்கணும். ஸோ வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இன் 10, 20. எனக்கு வந்துருச்சா? ஓகே, வேர் கிளாஸ் யூஸ் பண்றதுன்னா நீங்க இப்படித்தான் யூஸ் பண்ணணும். இதை மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபியூச்சர்ல நீங்க கொரி எழுதும் போது நான் நோட் பண்ணுவேன், இந்த மாதிரி எழுதக்கூடாது. சரிங்களா? ஓகே, சரி. சரி, ஓகே. இப்போ இதுல இன்னொரு விஷயமும் பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்ல ப்ரோ.
இது குரூப் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். அதனால நீங்க ஒண்ணு தனித்தனி டாபிக் அப்படிங்கிற மாதிரிலாம் வேணாம். ஓகே, இந்த இடத்துல 4 மினிமம் மட்டும். இந்த 5 கொரி தான் வந்து உங்களுக்கு இருக்க எக்ஸாம்பிள். ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இது 5ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு குரூப் பை கிளாஸ் எடுத்து கிளாஸோட எழுதியிருக்கோம். இது வந்து வித் வேர் கிளாஸோட ஒரு கொரி எழுதியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே நீங்க ரெஃபரன்ஸுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே சரியா? வாட் இஸ் மின் ஃபங்க்ஷன் இன் குரூப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி மினிமம் வேல்யூ இன் தி செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன் குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து ஒரு மினிமம் வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கு மின்னுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். மேக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் அது அப்படியே வைஸ் வர்சா. இது நீங்க அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டைப் பண்ணி கூட கொடுத்துறேன். ஸோ இதெல்லாம் நீங்க மெமரி பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூல கேட்கும்போது பதில் சொல்லணும். இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் தி மினிமம் வேல்யூ செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். from the set of records. இது மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்றது. Sum of all values from the set of records. Find the இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். இது என்ன பண்ணிருக்கு, ஒரு ஒரு குரூப்புக்கும் ஒரு ரோவை மட்டும் ஃபெச் பண்ணிருக்கு. கரெக்டா? இப்போ 10ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியை வந்து ஒரு டைம் தானே டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. பட் ஆனா 10ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில நமக்கு ஒருத்தர் தான் இருக்காரு. பட் 20ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியில 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரோட இன்ஃபர்மேஷனை சிங்கிள் ரோல் எடுத்துட்டு வந்துருச்சுல்ல. சோ இது என்ன சொன்னா, இட் ஃபெச்சஸ் ஒன் ரோ ஃபார் ஈச் குரூப். ஒரு ரோ தான், ஒரு ஒரு குரூப்புக்கு ஒரு ரோவை தான் இது அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணும். Fetches one row for each group. நண்பர்கள், இதுல வந்து எத்தனை ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்றோம்? only one argument. Only one argument. அண்ட் தென் இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். இதுல இந்த மின்னு, மேக்ஸிமம் அண்ட் தென் கவுண்ட்னு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? இந்த 3 ஃபங்க்ஷனுமே எதுக்கு ஒர்க் ஆகும்னா ஸ்ட்ரிங்குக்கும் ஒர்க் ஆகும், நம்பருக்கும் ஒர்க் ஆகும். இந்த மின்னு, மேக்ஸிமம் அண்ட் தென் கவுண்ட், இந்த 3 ஃபங்க்ஷனும் நம்பருக்கும் ஒர்க் ஆகும், ஸ்ட்ரிங்குக்கும் ஒர்க் ஆகும். ஓகே,
நான் வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, இந்த குரூப் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த குரூப் ஃபங்க்ஷனை இன்னொரு பேர் சொல்லி சொல்லுவாங்க. அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். குரூப் ஃபங்க்ஷனாலும் ஒண்ணுதான், அக்ரிகேட் ஃபங்க்ஷனாலும் ஒண்ணுதான். ஆல்சோ கால்ட் அஸ் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் கமிஷன் பர்சன்டேஜ் நான் யூஸ் பண்ணிருக்கேன்ல, சோ இந்த இடத்துல நான் என்னால ஸ்டார் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணலாம் கவுண்ட் ப்ரோ. பத்தி இருக்கு, யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணா என்ன ஆகும்? கவுண்ட் ஆஃப் ஸ்டார்னா கவுண்ட் ஆஃப் ஆல் காலம்ஸ் அர்த்தம். ஈவன் நான் இப்ப குரூப் பண்றேன், இந்த இடத்துல இங்க கவுண்ட் இருக்கு, இங்க கவுண்ட் ஆஃப் சேலரிக்கு பதிலா கவுண்ட் ஆஃப் ஆல் காலம்ஸ் நான் கொடுப்பேன். எனக்கு ஈவன் ஒரு ரிசல்ட் சரியா தான் வருது. சோ ஒரு 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 குரூப்ல இருக்கிற கவுண்ட், ஆல் காலம்ஸோட கவுண்ட். ஆல் காலம்னா நீங்க 107ன்னு எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல. இந்த இடத்துல இந்த ஆல் காலம், இந்த ஸ்டார்ங்கிறது இது டிபார்ட்மெண்ட் ஐடியை பேஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணி ஐடி இருக்கிறது ஒரு ஒரு குரூப்போட ஆல் காலம். ஆல் காலம். சரியா? ஸோ ஸ்டாரும் இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணலாம், பட் இது ஒன்லி அக்செப்ட் ஃபார் கவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு. கவுண்ட்டுக்கு மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். நீங்க சம் ஆஃப் ஸ்டார்லாம் கொடுக்க முடியாது. கண்டிப்பா கவுண்ட் ஃபங்க்ஷன். சரி சரி. இப்போ நார்மலா நம்ம ஒரு காலம்ல ஒரு கண்டிஷன் கொடுக்கறது அப்படின்னா நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்? வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? வேர் கிளாஸ் தான் கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன் கொடுப்போம். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த மின் ஆஃப் சேலரி ஈக்குவல் டு 5000 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறத எடுத்துருவோம், வேர் கிளாஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இதுல மினிமம் சேலரி வந்து நிறைய மினிமம் சேலரி இருக்கு. ஒரு ஒரு குரூப்லயும் மினிமம் சேலரி நிறைய சேலரி இருக்கு. இதுல வந்து எனக்கு 5000 மினிமம் சேலரி வாங்குற டீடைல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த ரோ ரிமூவ் ஆயிருமா? இந்த ரோ ரிமூவ் ஆயிரும், இந்த ரோ ரிமூவ் ஆயிரும், இது ரிமூவ் ஆயிரும். மினிமம் சேலரி எனக்கு 5000 எபோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோல ரிமூவ் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு கண்டிஷனா கொடுக்கணும் அப்படின்னா எங்க கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மின் ஆஃப் சேலரிங்கிற குரூப் ஃபங்க்ஷனையே ஒரு கண்டிஷனுக்குள்ள கொடுக்கணும்னா நீங்க வேர் கிளாஸ்க்குள்ள கொடுக்க முடியாது. எங்க கொடுக்கணும்? அதுக்கு ஒரு கிளாஸ் தனியா இருக்கு, அதை பத்தி நம்ம ஒரு லேட்டர் பார்ப்போம். பட் ஆனா இதுல என்ன யூஸ் பண்ணிக்க முடியும்? குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வேர் கிளாஸுக்குள்ள குரூப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இந்த ஈக்குவல் டு வர்றதுனால அதெல்லாம் இதுல யூஸ் பண்ண முடியாது வேர் கிளாஸ். வேர் கிளாஸ்ல இல்ல ஈக்குவல் டு வரணும். நம்ம வேர் கிளாஸ்லயோ இல்ல குரூப் பை கிளாஸ்லயோ எங்க வந்து கண்டிஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து ஈக்குவல் டு ஏதாவது ஆபரேட்டர் கொடுத்து தானே கண்டிஷன் கொடுக்க முடியும். கண்டிஷன்னாலே ஆபரேட்டர் கொடுத்தா ஆகும். சரி, ஆக மொத்தம் இதுல வேர் கிளாஸ் பாசிபிளான்னு கேட்டா குரூப் பை கிளாஸ் யூஸ் பண்ணும்போது வேர் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பாசிபிள். சோ இட் கேன் பி யூஸ்ட் இன் வேர் கிளாஸ். நார்மலா வந்து ஒரு டேபிள ஃபில்டர் பண்றதுக்கு நம்ம வேர் கிளாஸ்ல கண்டிஷன் கொடுப்போம். ஓகே, இப்போ குரூப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்கு எங்க கொடுப்போம்னா ஹேடிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அங்க கொடுப்போம். நார்மலி we use where class to filter the data, but to filter a group function using a
condition we use having class. சரி ஓகே, இப்போ ஹேவிங் கிளாஸ்னா என்னன்னு பார்ப்போம். இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க இது எல்லாம் இது என்னென்ன எதுக்காக நம்ம சொல்லியிருக்கோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை மனப்பாடம் பண்றது வேஸ்ட்டுப்பா. ஓகே, இதை மெமரி பண்றது வேஸ்ட். இதை நீங்க புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே, இப்போ ஒரு ஹேவிங் கிளாஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஆல் காலம் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு ஆல் டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் அண்ட் தென் உன்னோட மினிமம் சேலரி மேக்ஸிமம் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணணும். இந்த மினிமம் சேலரி இருக்கு பாத்தீங்களா, மினிமம் சேலரி வந்து 5,000 அண்ட் அபோவ், 5,000க்கு மேல இருக்கிற ரோஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இப்ப நம்ம நார்மலா வேர் கிளாஸ்ல கொடுத்து பார்ப்போம். வேர் மின் ஆஃப் சேலரி greater than or equal to 5,000. என்ன பண்ணுது, எரர் வருது. குரூப் ஃபங்க்ஷன் இஸ் நாட் அலோட் ஹியர். இந்த மின்னுங்கிற குரூப் ஃபங்க்ஷனை வேர் கிளாஸ்ல நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. புரியுதா? சோ இதுக்கு ஏத்த இடம் வேர் கிளாஸ் கிடையாது. அதுக்கு தான் நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்றோம், ஹேவிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஹேவிங் min of salary greater than or equal to 5,000. இப்போ எக்ஸிக்யூட் ஆகுதுங்களா? இப்போ மினிமம் சேலரி பாருங்க 5,000 எபோவ் தான் இருக்கும் எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. கரெக்டா? ஆமா. சரி, சோ இந்த மாதிரி சொல்லுங்க. ஹேவிங் வந்து ஃப்ரம்க்கு குரூப்புக்கு நடுவுல கொடுக்கலாம் தானே ப்ரோ, இல்ல குரூப் அங்க கொடுக்க கூடாது, குரூப் பைக்கு அடுத்து கொடுக்கணும். ஏன்னா இது ரெண்டு தானே செட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆமா ஆமா, ஓகே ஓகே. குரூப் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த ஹேவிங்ங்கிற ஃபங்க்ஷன் வருது. சோ இது ரெண்டு பக்கத்துல தான் இருக்கு. ஓகே ஓகே. இந்த ஃப்ரம்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வேர் கிளாஸ் வருது. வெறும் ஃப்ரம் கொடுத்தோம்னா ஆல் ரெக்கார்ட்ஸ் வந்துரும் இந்த டேபிள்ல இருந்து. அதுல இருக்க டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்கு தான் வேர் கிளாஸ் வரும் இந்த இடத்துல. இந்த குரூப் பை கிளாஸ்ங்கிறது எல்லாத்தையுமே குரூப் பண்ணிரும். அதுல இருக்க ஏதாச்சும் ஒண்ணு ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த ஹேவிங் கிளாஸ் வருது. சோ நம்ம டேபிள் இருக்க எக்ஸாக்ட் ரெக்கார்ட்ல ஃபில்டர் பண்ணணும்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். குரூப் பை பண்ண ரெக்கார்டை நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து தான் ஆர்டர் பை வரும். ஆர்டர் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது இதையும் நீங்க தெளிவா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் ஆர்டர் ஆயிடுச்சா? ஓகே, ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷன், ஆர்டர் ஆஃப் query எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து சின்டாக்ஸ் வைஸ் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் கிளாஸ் இருக்கணும், அடுத்து ஃப்ரம் கிளாஸ் இருக்கணும், ஃப்ரம்முக்கு அப்புறம் வேர் கிளாஸ் இருக்கணும். இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். பட் ஆனா இந்த செலக்ட் ஃப்ரம் எல்லாம் மேண்டேட்டரி. கரெக்டா? ஆமா ப்ரோ. செலக்டும் ஃப்ரம்மும் மேண்டேட்டரி. அது போக ஆப்ஷனலா இருக்கக்கூடியது என்ன ஆர்டர்ல இருக்கணும்னு பார்த்தோம்னா செலக்ட், அடுத்து ஃப்ரம், அதுக்கு அடுத்து வேர் கிளாஸ், வேர் கிளாஸுக்கு அடுத்து குரூப் பை கிளாஸ், அடுத்து ஹேவிங், அதுக்கப்புறம் ஆர்டர் பை. ஓகே, இதுதான் ஆர்டர். சரி, இப்போ எக்ஸிகியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது இது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ நான் சொல்றதை நீங்க நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, எக்ஸிகியூஷன் அப்போ எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் கிளாஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆரக்கிள்ல வந்து ஆப்டிமைசர் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கு. சரியா? ஆப்டிமைசர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணும்னா நீங்க ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கொரியை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத அதுதான் செக் பண்ணும். சரியா? சோ அது செக் பண்ணும்போது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் கிளாஸ் தான் செக் பண்ணும். ஃப்ரம் கிளாஸ்ல இருக்க டேபிள் நேம் செக் பண்ணும். இந்த டேபிள் நேம் கரெக்டா, இப்படி ஒரு டேபிள் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கும். ஓகே, பார்த்துட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணும், வேர் கிளாஸ் செக் பண்ணும். சோ இந்த டேபிள் ஓகே, இந்த டேபிள் இருக்க எந்த ரெக்கார்டெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படிங்கறத செக் பண்ணும். ஓகே, சோ இந்த ஃபில்டர்ஸ் வேர் கிளாஸ் தான் ரெண்டாவது செக் பண்ணும். அடுத்து என்னது, இந்த வேர் கிளாஸ் போக மீதி இருக்க ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெக்கார்ட்ஸ ஏதாவது குரூப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி குரூப் பை செக் பண்ணும். மூணாவதா குரூப் பை வரும்.
அதுக்கப்புறம் ஹேவிங் வரும், அதுக்கப்புறம் செலக்ட் வரும், செலக்டுக்கு அப்புறம் தான் ஆர்டர் பை வரும். இது ஒரு ஆர்டரை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ரெக்கார்டிங் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து ஆர்டர் ஆஃப் கொரி எக்ஸிகியூஷன். இந்த ஆர்டர்ல தான் வந்து ஒரு கொரி எக்ஸிக்யூட் ஆகும். ஃப்ரம், வேர், குரூப் பை, ஹேவிங் அண்ட் தென் செலக்ட், ஃபைனலி ஆர்டர் பை. சரியா? சரி, இப்போ ஹேவிங் கிளாஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. அந்த ஆர்டர் பை வந்து உங்களோட கிளாரிட்டிக்காக போட்டிருக்கேன், இதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நார்மலா குரூப் பை கண்டிஷனும் ஹேவிங் கிளாஸ் மட்டும் கொடுத்தாலே வந்து என்ன ஒரு டேட்டா ஃபில்டர் ஆயிரும். ஆமா. இந்த ஆர்டர் பை வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இதையும் கொடுக்கலாங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம், மின்னு, மேக்ஸ், கவுண்ட், இந்த 3 ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரிங்குக்கு ஒர்க் ஆகும், நம்பருக்கு ஒர்க் ஆகும்னு சொன்னோமா? ஆமா. ஓகே, இப்போ மேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுக்குறேன். மேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம்னா இது 2 லெட்டர் உள்ள வேர்ட் இல்ல ஃபர்ஸ்ட் நேம்லாம் வரும். 2 லெட்டர் அப்படி கிடையாது. ஆல்பாபெட்டிக்கல் வைஸ்ல எது மினிமம், ஆல்பாபெட்டிக்கல் வைஸ்ல எது மேக்ஸிமம் செக் பண்ணணும். ஏனா மினிமம், ஓகே ஓகே. இசட்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம். அப்படி வந்து ஓகே, இப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் எதுன்னு செக் பண்ணா வின்ஸ்டன். எதனாலனா இசட்ல வந்து எனக்கு எந்த நேமுமே கிடையாது. டபிள்யூ வரைக்கும் தான் நேம்ஸ் இருக்கு. ப்ரோ மேக்ஸ் ஆஃப் லெந்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் போட்டு வருமா ப்ரோ? மேக்ஸ் ஆஃப் லெந்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸை பொறுத்து இதாகும். ஓகே, நான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, வெயிட் a minute. இப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட்டா வரும்? நம்பர் தான் அவுட்புட்டா வரும். ஓகே ஓகே. லெந்த்னாலே நம்பர் தான் வரும். லெந்த்னாவே என்ன, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் நேமையும் ஃபர்ஸ்ட் நேமோட லெந்த் எடுத்து வச்சுப்போம். 5 4 3 2ன்னு சொல்லிட்டு அது இருக்கிறதே இது மேக்ஸிமம்னா 11 தான் மேக்ஸிமம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. சரி சரி, இப்போ வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா கைஸ்? இல்ல ப்ரோ. சரியா? சரி, ஓகே. உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அந்த டாஸ்க்கை நீங்க பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் ஓகே ப்ரோ, எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வைஸ் நீங்க குரூப் பண்ணணும்ப்பா. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில எல்லாம் இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாருங்க, ஒரு 5 பேர் ஒர்க் பண்றாங்க, 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னு கவுண்ட் இருக்குல்ல. ஓ, எனக்கு இந்த ஹேவிங் கிளாஸ் நான் ரிமூவ் பண்ணேன். சரி, இந்த எம்ப்ளாயி கவுண்ட் இருக்குல்ல, ஆமா ப்ரோ. இது யாருக்கெல்லாம் வந்து ஈவன் நம்பரா இருக்கோ அது மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20ங்கிற எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி ரோ பிரிண்ட் ஆகணும். என்ன காரணம், இதுல 2 பேர் தான் ஒர்க் பண்றாங்க, இதுல 6 பேர் ஒர்க் பண்றாங்க, இந்த ரோவும் பிரிண்ட் ஆகணும். இது பிரிண்ட் ஆக கூடாது, இதுவும் பிரிண்ட் ஆக கூடாது, இதுவும் பிரிண்ட் ஆக கூடாது, இதுவும் பிரிண்ட் ஆக கூடாது. அப்ப ஹேவிங் ஈக்குவல் டு 2 போட்டா வந்துரும்ல. ஈக்குவல் டு 2 நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நீங்க ஒர்க் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே கைஸ், இதை இப்ப நான் சொல்லி கொடுத்ததை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் கூட நான் உங்களுக்கு லேட்டர் கொடுக்குறேன். சரியா? ஓகே. இருக்கிறத முதல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. சரி சரி.